ஆதியாகமம் நம்முடைய தொடர் தியானத்தின் ஆராய்ச்சி பகுதி. ஆதியாகம புத்தகம் நம்முடைய தொடர் தியானத்தில் 35வது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் 34ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். அந்த 34ஆம் அதிகாரத்தில் இருந்த 4 தலைப்புகளில் உள்ள செய்திகளை பார்த்தோம். பகுதி 1 தீனாலின் நிமித்தம் வந்த பிரச்சனை என்ன என்பதை அந்த முதல் பகுதி சொல்லுகிறது. 2ஆம் பகுதி சீகேம் யாக்கோபின் வீட்டாரிடம் போய் பெண் கேட்ட விதத்தை சொல்லுகிறது. 3ஆம் பகுதி சீகேம் விருத்த சேதனத்தினால் வந்த தடை என்ன என்பதை சொல்லுகிறது. 4ஆம் பகுதி சிமியோன் லேவி என்பவர்களின் மூலம் வந்த யுத்தம் என்ன, எப்படி நடந்தது என்பதை சொல்லுகிறது. ஆக இந்த 34ஆம் அதிகாரம் முழுவதிலுமே தேவன் என்ற ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கிற அதிகாரம். காட்லெஸ் சாப்டர் என்று அழைக்கலாம். காரணம், அதில் தேவனே இல்லை. ஆகையினால்தான் அதில் குளறுபடிகள், மீறுதல்கள், இச்சை, கற்பழிப்பு, கொலை, யுத்தம், பட்டயம், இரத்த சிந்துதல், இப்படி பல காரியங்கள் அந்த சம்பவத்தில் நடக்கிறது. காரணம், அதிலே தேவன் இல்லவே இல்லை. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு 34ஆம் அதிகாரம் ஒரு உதாரணம். தேவன் இல்லாத ஒரு குடும்பத்தில் என்னவெல்லாம் நடக்கலாம் என்றால் எது வேணுமானாலும் நடக்கலாம். உதாரணம் 34ஆம் அதிகாரம். தேவன் இல்லாத ஒருவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையினுடைய எவ்வளவு தூரத்தில் போய் நின்றாலும் அங்கே வெறுமை, துன்மார்க்கம், மீறுதல்கள், இரத்தக்களரி, கொலை, பாவம், குற்றம், இவைகளெல்லாம் எல்லை மீறி நடக்க முடியும் என்பதற்கு உதாரணம் 34ஆம் அதிகாரம். ஆனால் இந்த 34ஆம் அதிகாரத்திற்கு பிறகு 35ஆம் அதிகாரம் அதற்கு எதிரடையான அதிகாரம். எதற்கு? 34ஆம் அதிகாரத்திற்கு எதிரடையான அதிகாரம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் எழுப்புதலுக்கு உதாரணமாய் இருக்கிற அதிகாரம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் தேவ பக்தனின் வாழ்வில் வரும் எழுப்புதலும் சோகங்களும் என்று தலைப்பிடலாம். தேவ பக்தனுடைய வாழ்க்கையில வரும் எழுப்புதல், அந்த எழுப்புதலோடு பின்னால் வரும் சோகங்கள். ஆக இந்த அதிகாரத்தில் எழுப்புதலும் இருக்கின்றது. அந்த எழுப்புதலுக்கு காரணமானவருடைய வாழ்க்கையில் பல சோகங்களும் இருக்கின்றது. ஆக இந்த அதிகாரத்தில் இருக்கிற முக்கிய இடங்கள் பெத்தேல், அலோன் பகூத், எப்ராத்தா எனப்படுகிற பெத்லகேம், ஏதேர், மம்ரே, எபிரோன் ஆகிய இடங்கள் முக்கிய இடங்களாய் இந்த அதிகாரத்தில் வருகின்றன. இந்த இடங்களில் நடக்கிற சம்பவங்களை தான் ஒவ்வொன்றாகவும் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முக்கிய நபர்கள்: 1 யாக்கோபு, 2 ரெபேக்காலின் தாதி தெபோராள், 3 ராகேல், 4 பென்யமீன், 5 ரூபன், 6 ஈசாக்கு. இந்த 6 பேரும்
இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற நபர்கள். இந்த அதிகாரத்தில் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் காட்லெஸ் சாப்டர் என்று சொன்னேன், காட்லெஸ் ஃபேமிலி என்று சொன்னேன். ஆனால் 35ஆம் அதிகாரம் காட் ஃபில்ட் சாப்டர்ஸ் என்று சொல்லலாம். எப்படி இந்த அதிகாரத்தில் தேவன் நிரம்பி இருக்கிறார் என்றால், இந்த 35ஆம் அதிகாரத்தில் தேவன் என்ற வார்த்தை 11 இடங்களில் வருகிறது. அதே போல பெத்தேல் என்ற வார்த்தை, அதாவது தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படும் வார்த்தையான பெத்தேல் என்ற வார்த்தை, அந்த வார்த்தையும் 11 முறை இந்த அதிகாரத்தில் வருகிறது. 22 இடங்களில் இந்த அதிகாரத்தில் இடம் பெற்றுள்ளது. ஆகவேதான் இந்த அதிகாரம் போன அதிகாரத்தை விட எதிர்மறையாய், சற்று வித்தியாசமாய், முக்கியமான அதிகாரமாய் இருக்கின்றது. நம்பர் 2, இந்த அதிகாரம் ஒரு குடும்பத்துக்குள் வரும் எழுப்புதல் என்பதை கூறுகிறது. ஒரு குடும்பத்துக்குள் எழுப்புதல் வருகிறது. எப்படி வருகிறது என்பதை இந்த அதிகாரம் சொல்லுகிறது. எப்படி இருக்கும் எழுப்புதல் வந்தால் என்பதை 35ஆம் அதிகாரத்தில் காண முடியும். நம்பர் 3, 3 மரணங்கள் இந்த அதிகாரத்தில் உள்ளன. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களின்படி 3 பெரிய மரணங்கள் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளன. வெளிக்குறிப்பு படி 4 மரணங்கள் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளன. அந்த 4 மரணங்கள் என்ன என்பதை செய்திக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் உள்ள சிறப்புகள் இவைகள் எல்லாம். நம்பர் 4, ஒரு மூத்த மகன் தனது தவற்றினால் தனக்குரியதை இழந்தான். தன் தகப்பனுக்கு எப்படி வேதனையை கொண்டு வந்தான் என்பதை, குடும்பத்துக்கு உள்ளே நடக்கிற தவறை இந்த அதிகாரம் சொல்லி இருக்கிறது. ஆக இந்த அதிகாரத்தில் சில முக்கிய சம்பவங்கள், முக்கிய நபர்களின் பிரச்சனைகள், முக்கிய எழுப்புதலுக்கு காரணமான காரணங்கள், இவைகள் எல்லாம் குறிப்பிடத்தக்கவை. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, பெத்தேலுக்கு புறப்பட்டதும் அங்கு நடந்ததும். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. பகுதி 2, எப்பிராத்தாவுக்கு புறப்பட்டதும் அங்கு நடந்தவைகளும். எப்பிராத்தாவுக்கு புறப்பட்டதும் அங்கு நடந்ததும். என்ன நடந்தது? ஆதியாகமம் 35 16 முதல் 20. பகுதி 3, ஏதேரில் குடியேறிய பின் அங்கு நடந்தவைகள். ஆதியாகமம் 35 21 முதல் 26. பகுதி 4, மம்ரேக்கு வந்ததும் அங்கு நடந்தவைகள். ஆதியாகமம் 35 27 முதல் 29. ஆக இந்த 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தில் உள்ள செய்திகளை பிரிக்கலாம். இந்த 4 பகுதிகளும் இந்த 4 இடங்களில் வெவ்வேறு நிகழ்ச்சிகளாக நடக்கின்றன. அதில் ஒரு சில இடங்களில் நீளமான சம்பவங்களும், ஒரு சில இடங்களில் சுருக்கமான சம்பவங்களும் வேதம் சொல்லி இருக்கிறது. சம்பவங்கள் நீளமான சம்பவங்கள் தான், வேதம் சொல்லும் பொழுது சுருக்கி சொல்லி இருக்கிறது. ஆக ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் பகுதி 1, பெத்தேலுக்கு புறப்பட்டதும் அங்கு நடந்தவைகளும். ஆதியாகமம் 35 1 முதல் 15. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார்.
அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். முதல் பகுதி யாக்கோபுடைய பயணங்களில் மிக முக்கியமான பயணம் இது. யாக்கோபு பதான் அராமிலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வந்து கானானில் நடக்கிற சம்பவங்களை தான் வாசித்து வருகிறோம். இந்த பகுதியில் சொல்லுகிற காரியங்கள் என்ன? குறிப்பு 1, யாக்கோபும் அவன் வீட்டாரும் பெத்தேலுக்கு புறப்பட்டது. எங்கிருந்து புறப்படுறாங்க? சீகேமிலிருந்து பெத்தேலுக்கு புறப்படுறாங்க. ஏன் சீகேமிலிருந்து பெத்தேலுக்கு புறப்படுறாங்கன்னா 34ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபுடைய வீட்டாருக்கு சீகேமில் இருந்தபோது பெரிய துக்கமான சம்பவங்கள், சீர்கேடான சம்பவங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவங்கள் நடந்துள்ளன. இதைதான் 34ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இந்த சீகேமில் இருந்தபோதுதான் தீனாலுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை நடந்தது. இந்த சீகேமில் இருந்தபோதுதான் அந்த சீகேமின் பிரபு வந்து யாக்கோபனுடைய வீட்டிலே பெண் கேட்டான். இந்த சீகேமில் இருந்தபோதுதான் அந்த சீகேமினுடைய பிரபு தீனாலை சிறையிட்டு தன் வீட்டிலே அடைத்து வைத்திருந்தான். இந்த சீகேமில் இருந்தபோதுதான் யாக்கோபு தன்னுடைய குமாரர்கள் சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்து யுத்தத்திற்கு சென்று அங்கு பெரும் யுத்தத்தை நடப்பித்தார்கள். அது ஒரு கலவரம் போல ஆனது. ஒரு பெண்ணின் நிமித்தம் துவங்கின அந்த பிரச்சனை ஒரு குடும்பத்துக்குள்ளே வளர்ந்து பிறகு அது பட்டணம் முழுவதும் பரவி அந்த பட்டணத்தாருக்கு கலவரத்தை உண்டாக்குகிற அளவுக்கு அந்த பிரச்சனை விஸ்தாரமாய் மாறிவிட்டது. இதைதான் 34ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இந்த பிரச்சனை பூதாகரமாகி ஊரெல்லாம் யாக்கோபினுடைய குடும்பத்தாரை பற்றி பேசும்படி ஆனது. ஆகையினால் தான் யாக்கோபு சொல்லும் பொழுது சிமியோனியும் லேவியையும் பார்த்து சொன்னான், நான் எவ்வளவு வாசனையா இருந்தேன், நான் இருந்த இடமே தெரியாதிருந்தேன், உங்களால் என் வாசனையே கெட்டு போனது, என் மானமே போனது என்பது போல யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை கோபப்பட்டு பேசுகிறார். இப்படி ஒரு சம்பவம் 34ஆம் அதிகாரம் சொல்லி முடிக்கிறது. இதற்கு பிறகுதான் தேவன் சொல்லுகிறார், யாக்கோபு நீ இங்கு இருக்க வேண்டாம், நீ கிளம்பி நான் உனக்கு முதல் காட்சி அளித்த இடம், நீ உன் தாய் வீட்டிலிருந்து ஆரானுக்கு புறப்பட்ட போது அந்த நாளில் அந்த லூஸ் என்ற பட்டணத்தில் உனக்கு காட்சி அளித்த தேவன் நான். அன்று காட்சியளித்த அந்த இடத்திற்கு நீ குடிபெயர்ந்து போ என்று தேவன் இவர்கள் எல்லாரையும் சீகேமிலிருந்து அந்த பெத்தேலுக்கு போகும்படி அனுப்புகிறார். கவனியுங்கள், 1ஆம் வசனம் 35:1, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ இங்க குடியிருக்குவானா, அங்க போய் குடியிரு அப்படின்னு சொல்றாரு. தேவன் யாக்கோபை பெத்தேலுக்கு போக சொன்னார். நம்பர் 1, யாக்கோபு அப்பொழுது சீகேமில் இருந்தான்.
அவன் பெத்தேலுக்கு புறப்பட்ட போது அவன் வயது 99. சில குறிப்புகளை வேதத்துக்கு வெளியே இருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதுல சந்தேகங்களையோ கேள்விகளையோ கேட்டாலும் எனக்கு பதில் விரிவா தெரியாது. ஏன்னா வசனத்தை முழுவதுமா படிக்கிறோம், முழுவதுமா நம்புறோம். நமக்கு ஆதாரமா சில குறிப்புகள் கிடைச்சா, வசனத்தை விளங்கி கொள்வதற்கு உதாரணத்திற்கு சில குறிப்புகள் வெளியே கிடைச்சா அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அதனால அப்படிப்பட்ட குறிப்புகளை நம்மளுடைய மன திருப்திக்கு தான் எடுக்கிறோம். அதுல எந்த தவறும் இல்லை. அது உபதேசத்துல வர குறிப்புகள் கிடையாது. அதுல தவறா வியாக்கியானம் பண்ற குறிப்புகளும் கிடையாது. ஆகவே இதெல்லாம் நம்மளுடைய செய்திக்கு ஒரு சின்ன 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 உதாரணங்களும் அதை விளங்கி கொள்றதுக்கு வழி செய்யற குறிப்புகள். இப்போ யாக்கோபுக்கு வயது 99. இந்த அதிகாரத்தில் தேவன் யாக்கோபை பெத்தேலுக்கு போ என்று சொன்ன பொழுது அவன் புறப்பட்ட போது வயது 99. குறிப்பு 2, யாக்கோபு தன் வீட்டாரை பரிசுத்தப்படுத்தினான். கவனியுங்கள், 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். இது ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? ஏற்கனவே குடும்பம் முழுவதும் ஆவிக்குரிய வழியிலே இல்லாதது போல் இருக்கிறது. குடும்பம் முழுவதும் பிரச்சனை. பொண்ணு பிரச்சனை, பையன் பிரச்சனை, ஊர் பிரச்சனை, யாக்கோபனுடைய பேரும் கெட்டு போன பிரச்சனை. யோசித்து பாருங்க, எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது. எல்லாரும் பிரச்சனை பண்றவங்களா இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? சண்டைக்கு ரெடியா இருக்கிறாங்க பிள்ளைங்க. எல்லாரும் பட்டயத்தை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. எல்லாரும் துணிகரமா சண்டைக்கு போறாங்க. பெண் கெட்டு போயிட்டா. சோ தேவனை விட்டு தூர போனது போல குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படின்ற சூழல்ல இத புரிஞ்சு கொண்ட யாக்கோபு, ஓகே நம்ம பெத்தேலுக்கு போகணும், அதனால எல்லாரும் புறப்படுங்க, பெத்தேலுக்கு போகலாம். எனக்கு ஆபத்து வந்த நாள்ல காட்சி அளித்த தேவன் அந்த இடத்துல காட்சி அளித்தார். நான் அந்த இடத்தை உங்களுக்கு காட்ட போறேன், வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்துறாரு யாக்கோபு. ஆயத்தப்படுத்துறப்ப அவர் சொல்றாரு, அந்த பரிசுத்தப்படுத்துறத உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்க, எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வீட்டாருக்குள்ள கானானியர் தெய்வங்களும் இருக்குது. அந்த சீகேம்ல இருந்த கானானியர் எல்லாம் அந்நிய தெய்வங்களை வணங்கினாங்க. அதாவது இந்த அந்நிய தெய்வங்கள் என்றது இந்த இடத்துல அங்க சொரூப வழிபாடும் இருக்குது, அங்க சின்ன சில வழிபாடுகளும் இருக்குது. அது தவறே இல்லை என்பது போல அவங்க அதை நினைச்சு வழிபடுறாங்க. நம்ம அநேகர் எப்படின்னா, தெய்வ பக்தி உள்ளவர்கள் ரொம்ப பேர் உண்டு. எந்த கடவுளையும் வணங்குற பயம் இருக்குது, பக்தி இருக்குது. எந்த கடவுளையும் சிலர் விரோதிக்கவே மாட்டாங்க. எல்லா கடவுளும் ஒண்ணுங்க, எந்த கடவுளும் இருந்தாலும் என்னங்க தெய்வங்க. நாங்க கோயிலுக்கும் போவோம், நாங்க வேளாங்கண்ணிக்கு போவோம், நாங்கள் திருப்பதிக்கு போவோம், நாங்க மசூதிக்கு போவோம். எல்லா கடவுளும் ஒண்ணுங்க, எந்த கடவுளையும் ஹர்ட் பண்ண மாட்டோம், அதை கும்பிடுறவங்களை ஹர்ட் பண்ண மாட்டோம். இதுல என்னங்க இருக்குது, கடவுள் தானே அப்படின்னு குளிர்ந்து போய் எல்லாத்தையும் சமப்படுத்தி பேசுறவங்க ஒரு கூட்டம் இன்னைக்கும் உலகத்துல இருக்குது. இதே போலதான் அன்றும் யாக்கோபின் குடும்பத்துக்குள்ள அவங்க பிள்ளைங்க இருந்தாங்க, கானானியருங்க. இதுல என்ன இருக்குது? அப்போ இவங்களுக்குள்ள அந்த வழிபாடுகள் பல்வேறு வகையில கலந்து போச்சு. உண்மையான தெய்வம் யெகோவா தெய்வம், ஒரே தெய்வம், பேசின தெய்வம், காட்சி அளித்த தெய்வம், வாக்கு பண்ண தெய்வம் அப்படின்ற ஒரு தெய்வத்துக்கிட்ட அவங்க நிக்கல. இப்போ யாக்கோபு கண்டுபிடிச்சிட்டாரு,
இவ்வளோ சீர்கேடுகள், குளறுபடிகள், பிரச்சனைகள், வீட்டுல இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கெல்லாம் காரணமே தேவனை விட்டு போயிட்டாங்க. பசங்க தூர போயிட்டாங்க. பசங்க வாழ்க்கையில தெய்வ பயம் இல்ல, தேவ ஜபம் இல்ல, ஆண்டவரை அறியல, எல்லாம் கண்டுபிடிச்சு. அதனால பெட்டர் நோ, எல்லாம் போனது போகட்டும், நம்ம பெத்தேலுக்கு போக போறோம். புறப்படுங்க, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். இதுதான் அழைப்பு. இதுதான் ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதிரி அழைப்பு விடுகிற அழைப்பாளருங்க வேணும். எழுப்புதல் எப்படி வரும் அப்படின்னா, எழுப்புதல் முதல்ல ஒரு ஆள் கிட்ட இருந்து துவங்கும். பிறகு அந்த ஒரு ஆள் மூலமா அந்த குடும்பத்துக்குள்ள வந்துரும். பிறகு சபைக்குள்ள வரும். சபைக்குள்ள எழுப்புதல் வந்துட்ட பிறகு சமுதாயத்துக்குள்ள வந்துரும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ வானத்திலிருந்து நெருப்ப கட்டி ஆண்டவர் பொத்துன்னு எங்கேயோ போடுவாரு, எல்லாரும் அலறடிச்சிட்டு ஓடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல எழுப்புதல் உன்னிலிருந்து துவங்கும். உன்னிலிருந்து, உன் வாழ்க்கையிலிருந்து, ஒருவர் வாழ்க்கையிலிருந்து எழுப்புதல் துவங்கும். அந்த ஆள் யாருன்னா, வாங்க பெத்தேலுக்கு போவோம், வாங்க தேவாலயத்துக்கு போவோம், வாங்க ஜெபம் பண்ண போவோம், வாங்க உபவாசத்துக்கு போவோம், வாங்க ஊழியத்துக்கு போவோம், வாங்க சுவிசேஷத்தை அறிவிக்க போவோம். இப்படி அழைப்பு விடுற ஆட்கள் உங்க வீட்டுல யாரு? அந்த ஆள் தான் எழுப்புதலுக்கு முதல் காரணமா இருக்கக்கூடிய ஆள். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல அப்படி யாருன்னா கூப்பிடுறாங்களா? அப்படி யாருன்னா கூப்பிட்டு இருக்கிறாங்களா பாருங்க. வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க வேதம் வாசிக்கலாம், வாங்க வாங்க தேவாலயத்துக்கு போலாம், கூட்டம் நடக்குது போகலாம், ஆவிக்குரிய கூட்டம் நடக்குது, எழுப்புதல் கூட்டம் நடக்குது, போகலாம், சபைக்கு போலாம் அப்படின்னு உங்க வீட்டுல சொல்ற ஆள் யாரு? உங்க மனசுக்கு தெரியும், உங்க மனசுக்கு தெரியும் யாருன்னு. அந்த ஒரு ஆள் தான் முதல்ல அந்த வீட்டுக்கு எழுப்புதலுக்கு காரணமா இருக்கிற ஆள். அப்படி சொல்லலைன்னா அந்த வீட்டுல அதுக்கு யாருமே இல்லைன்னு அர்த்தம். ஆவிக்குரியவங்க இப்படிதான் மற்றவங்களை கடவுள் இடத்துல நடத்தணும். மற்றவங்களை நடத்துறதுக்கு தான் கடவுள் நம்மள நடத்துறாரு, உன்னை நடத்துறாரு. உதாரணத்துக்கு, உங்க வீட்டார் எல்லாரும் இங்க வரல, ஆனா உங்க வீட்டுல இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. இது என்ன அடையாளம்? உங்க வீட்டுல பலர் வரல, ஆனா நீங்க மட்டும் வந்திருக்கிறீங்க. அப்பனா உங்க வீட்டுக்கு உங்களால நீங்க ஏதோ ஒண்ணு கடவுளுக்காக உங்க வீட்டை ஆயத்தப்படுத்த போறீங்க, ஆயத்தப்படுத்தணும் அப்படின்றதுதான், அதான் நோக்கம். எழுப்புதலுக்கு காரணமானவன் யாரோ ஒருவன், ஒருத்தி உங்க வீட்டுல இருந்தா அந்த ஒரு நபர் தான் உங்க வீட்டை ஆவிக்குரிய வழியில நடத்த முடியும். உங்க வீட்டுல யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் தான் உங்க வீட்டினுடைய ஆசீர்வாதத்துக்கு, ஜெபத்துக்கு காரணம். உங்க வீட்டுல யார் கர்த்தரை நம்பி உபவாசம் பண்றாங்களோ அவங்க தான் உங்க வீட்டின் சிறையிருப்பை விடுவிக்க காரணமாக முடியும். அந்த ஒரு நபர் ரொம்ப முக்கியம். யாக்கோபு பார்த்தாரு, பிள்ளைங்க சீர்கெட்டு போய் கிடக்குது, கடவுளை விட்டு போய் கிடக்குது, பிள்ளைங்க துன்மார்க்கமா இருக்குது, கோபக்காரனா இருக்குது, சண்டைக்காரனா இருக்குது, அந்நிய தெய்வங்களை வச்சு வணங்கி இருக்குது, அந்நியருடைய புத்தி இருக்குது, கானானியருடைய பழக்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்க பேசின இந்த பட்டயத்தை எடுத்துட்டு சண்டைக்கு போற அளவுக்கு, அப்பா தடுத்தா கூட நிக்காத அளவுக்கு துன்மார்க்கம் ஆயிட்டாங்களே. சோ இல்ல 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 இல்ல, இதுவல்ல இதுவல்ல, நம் பெத்தேலுக்கு போவோம், அங்க போறதுக்கு முன்னாடி நம்மளை பரிசுத்தப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் அவங்கள பரிசுத்தப்படுத்துறாரு. பரிசுத்தப்படுத்துற விதத்தை பாருங்க. 2ஆம் வசனம், அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள். சோ அந்நிய தெய்வங்களை விளக்கணும். ஒருவேளை யோசிக்கலாம், இது உண்மையிலே யாக்கோபுடைய பிள்ளைங்களுக்கு தானே, நம்ம எங்க அந்நிய தெய்வங்களை வச்சுட்டு இருக்கிறோம்? இல்லையே. கவனிங்க, ஒருவேளை யாக்கோபினுடைய குடும்பத்தாருக்குள்ள இருந்த அந்நிய தெய்வங்களோ சொரூபங்களோ இன்னைக்கு
ஆவிக்குரிய மக்கள் வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய இடத்துல வேற ஏதாகிலும் இருக்குமானால் அது கூட அந்நிய தெய்வத்துக்கு சமம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடங்களை வேற ஏதாகிலும் பிடித்திருந்தால், பணமோ பொருளோ பொருளாசையோ பிடித்திருந்தால் அது கூட அந்நிய தெய்வங்களுக்கு சமம். புதிய ஏற்பாடு விக்கிரக ஆராதனைய பொருளாசைக்கு ஒப்பிட்டு சொல்லுது. அப்ப பொருளாசை கூட ஒரு ஆராதனை, அது கூட ஒரு தெய்வம் போல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில அப்பப்ப பரிசோதிக்க வேண்டியது இருக்குது. ஏதாவது அந்நிய தெய்வங்கள் இருக்குதா, தேவனுடைய இடத்துல வேற ஏதாகிலும் தெய்வம் போல இருக்குதா? இருக்கிறாங்களே. உதாரணத்துக்கு பாருங்க, அரசியல்வாதிகளை எடுத்துங்க. நீர்தான் காவல் தெய்வம் அப்படின்றாங்க. ஒரு தெய்வத்தினுடைய இடத்துல இன்னொரு மனுஷனை வைக்கிறது சகஜமா நடக்குது. கழக தெய்வம் நீர்தான் மனுஷனை வைக்கிறது. சோ தேவனை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனை வைத்தால் அது கூட தவறு, அது கூட தவறு. அப்போ அவங்களுக்கு சொன்னது என்னன்னா, விளக்கிடுங்க, அந்நிய தெய்வங்கள் ஏதாவது இருந்தா விளக்கிடுங்க அப்படின்னாரு. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க அப்படின்றாரு. 2ஆம் வசனத்தை பாருங்க, அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ள. சுத்தம் பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க. என்ன தப்பு பாருங்க, நீங்க இருக்கிற நிலைமை சரியில்லை, நீங்க இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இல்ல, சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வஸ்திரங்களை மாற்றுங்க. அதாவது நீங்க இருக்கிற பேட்டர்னையே மாத்தணும். இது வெறும் வெளிப்புற வஸ்திரம் கிடையாது. ஒருவேளை உங்க வஸ்திரம் கூட சரியில்லைன்னா, பரிசுத்தமா இல்லைன்னா, இத கூட மாத்திட்டு நம்ம பெத்தேலுக்கு போக வேண்டியது இருக்குது. தெய்வத்தை சந்திக்க போனா இந்த 3ம் ரொம்ப முக்கியம். தெய்வத்தை வணங்க வந்தால், ஆண்டவரை துதிக்க வந்தால், தேவாலயத்துக்கு வந்தால், கர்த்தரை சேவிக்க வந்தால், ஒண்ணு உங்க இருதயத்துல அந்நிய தெய்வங்கள் இருக்கக்கூடாது. அது மனுஷனோ பொருளோ பாவமோ ரியலாவே விக்கிரகமோ ஏதோ இருக்கக்கூடாது. அல்லது விக்கிரகத்துக்கு இணையா விக்கிரகத்தை போல வேற எதுவும் உங்க இருதயத்துல இருக்கக்கூடாது. அதே போல உங்களுடைய சிந்தையில அசுத்தம் இருக்கக்கூடாது. அதே போல உங்கள் வஸ்திரங்கள்ல, சரீரங்கள்ல கரையோ பிழையோ தவறோ அசுத்தங்களோ வெளிப்புறம் கூட இருக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்க வரவங்க அவங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் பரிசுத்தமா இருக்கணும். அந்த சரீரம் அதை அலங்கரிக்கிற விதம், அதை உடுத்துற விதம், அது கூட பரிசுத்தமா இருக்கணும். தேவாலயத்துக்கு வரப்ப பரிசுத்தம் கோலையாம பரிசுத்த கண்ணோட்டத்தோட தேவனுக்கு பயந்து தேவனை வணங்க வரும். பெத்தேலுக்கு வாருங்கள், பெத்தேலுக்கு போவோம், உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்ற அழைப்ப யாக்கோபு தான் குடும்பத்தாருக்கு விடுறாரு. உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க இனத்தவருக்கு, ஜனத்தவருக்கு, உறவினருக்கு நீங்க தான் கடவுளுடைய குரல், அழைப்பு விடுகிற குரல் அப்படி நினைக்கணும்.